நமசிவாய. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கைப்பு ஏத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது, ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க, உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது, இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமள செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம் காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான்.
தனுசு ராசிக்கு வருகிற 1/7/2026 தொடங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு யோகமான ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லிட்டோம். அதை மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் எந்த வழியில் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, எந்த வழியில் பொருளாதாரம் சரியாக போகுது, எந்த வழியில் பணம் கொட்டப்போகுது, கோடீஸ்வர யோகம் எந்தெந்த தொழில் வேலையெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, தைரியம், அறிவு, ஆன்மீக சிந்தனை, உயர்ந்த இலக்கு, நல்ல பயணம், கல்வி, வழிகாட்டு திறன் கொண்ட ராசி. அதாவது பெருந்தன்மையா, தெய்வ அருளோட, நல்ல எண்ணங்களோட, 4 பேர் பார்த்து வாழக்கூடிய, எடுத்துக்காட்டா வாழக்கூடிய குணம் கொண்டவர்கள். ஒரு அமைதி, வாழ்க்கையில அமைதியா இருந்து நிறைய கற்று சிந்தித்து செயல்பட்டு இறைவன் அருளோட ஜெயிக்கக்கூடிய ராசி அப்படின்னா தனுசு ராசி. ஆனா சில நேரத்துல இந்த நம்பிக்கை, எல்லாரையும் நம்புறது, திட்டமில்லாத செலவு, பெரிய கனவு வச்சுக்கிட்டு திடீர்னு சில விஷயங்களை இறங்கிடுறது, இப்படி பொருளாதாரத்துல பெரிய சிக்கலை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. என்னதான் நீங்க யோசிச்சாலும், என்னதான் அறிவாளிகளாக இருந்தாலும் உங்களுக்கும் சில நேரத்தில் சொதப்பல்கள், நஷ்டங்கள், வேலையை விட்டு வெளியில வர்றது, ஒரு நிலையில்லாத வேலை, உங்களுடைய பதவி, வேலை இதெல்லாம் எப்போ பறி போகும்னே தெரியாம அந்த தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதோட வருமானத்துக்கும் செலவுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். வருமானம் கம்மியா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். 1000 ரூபாய் வருமானம் வாங்கினீங்கன்னா 10,000 ரூபாய் செலவு இருக்கும். 10,000 ரூபாய் வருமானம் வாங்கினீங்கன்னா 50,000 செலவு இருக்கும். 50,000 வருமானம் வாங்கினீங்கன்னா 1 லட்சம் செலவு இருக்கும். 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் 10 லட்சம்ங்கிற அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்ப என்ன செய்வீங்க? அதுக்கேற்ற கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த கடனையும் யோசிச்சு வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். வேற வழியே இல்லை, வாங்கி தான் ஆகணும். இப்போ உள்ள பிரச்சனையை வாங்கி சரி பண்ணுவோம், அடுத்தது அந்த கடனை எப்படியாவது அடைச்சிக்கலாங்கிற நம்பிக்கையில் வாங்கிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா மிகப்பெரிய அவமானம், அசிங்கம், அந்த பணத்தால் ஓவர் டார்ச்சர், வீட்டிலே இருக்க முடியாத சூழ்நிலை, வெளியூருக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை, இப்படி நிறைய அந்த கடன் பிரச்சனையினால, இல்லை கடன்லாம் பிரச்சனையே இல்லை, பணங்காசுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தேவையில்லாத எதிரிகள் வேலையிலையோ தொழிலையோ முளைப்பாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய டார்ச்சர் பண்ணக்கூடிய, உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் அடிக்கக்கூடிய எதிரிகள் உருவாவாங்க. சரி, எதிரிகளும் இல்லை அப்படின்னா நோய்கள் உருவாகி இருக்கும். ரொம்ப பயமுறுத்தக்கூடிய நோய்கள் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அதனால பயந்து போயிருப்பீங்க. இப்போ இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ஒரு கடனாளி ஆக்கக்கூடிய, நிம்மதி இல்லாமல் அடிக்கக்கூடிய, வேலை தொழிலை விடக்கூடிய, அதில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய, உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதில் பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு மனுஷன் என்ன செய்வான்? எப்பொழுதுமே குழப்பம். ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறதே இல்லை. ஒரு ஆண் ஆணாக இருக்கிறதில்ல, பெண் பெண்ணாக இருக்கிறதில்ல. ஒரு குழப்பத்திலே இருக்கிறது. தோல்விக்கு மேல் தோல்வி, அவமானத்துக்கு மேல் அவமானம், இழப்புக்கு மேல் இழப்பு, எல்லாத்தையும் இழக்கிறதுக்கான சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கும். ஏன்னா மிக ஒரு முக்கியமான இடத்துல சனி பகவான் அமர்ந்து 6-10 உங்கள் ராசியை பார்க்குறார். 3 இடத்துலையும் இந்த 3 காரகத்தையும் கொஞ்சம் சோதனைக்குள்ளாக்கக்கூடிய, பிரச்சனைக்குள்ளாக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். பட் ஆனால் கவலையே பட வேண்டியதில்லை. இதுக்கு மேலே அது தொடராது. குரு பயிற்சி வந்தாச்சு. உண்மையான அதிர்ஷ்டசாலிகள் நீங்க. ஏன்னா அற்புதமான இடத்தெல்லாம் குரு பகவான் பார்க்குறாரு, உச்சம் பெற்று பார்க்குறாரு. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு அப்புறம், 15 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் உங்களால் பயன்படுத்த முடியல, இந்த வாய்ப்பை எடுத்துக்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நிம்மதியாக நீங்கள் தூங்கணும். நிம்மதியாக ஒரு மனுஷன் எப்போ தூங்குவாங்க? எல்லாமே கிடைச்ச அப்புறம், நினச்சதெல்லாம் நடத்துனதுக்கு அப்புறம், ஒரு நல்ல வாழ்க்கை, கௌரவம், சூழ்நிலை இதெல்லாம் நல்லா அமைஞ்சதுக்கு அப்புறம் தூக்கம் வரும். அந்த நிம்மதியான தூக்கத்தை இந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லை, பணம் ஆஹா ஓஹோன்னு, குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது. பேச்சாலே சம்பாதிப்பீங்க. குரு உங்களுக்கு அதிபதி அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும், பேச்சு தொழில் எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை உங்களால் அடைய முடியும். அதோட நிலம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறது, இப்படி உங்கள் வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக மாற்றக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஆனால் உங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்காது. உங்கள் எண்ணங்கள் இன்னும்
அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ப கூட மாட்டீங்க நான் சொல்கிறது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடைகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பாடத்திலிருந்து கற்றுக்கிட்டு மீண்டு வர்றது மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறதில்ல, பாதி அறகுறை அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இறங்கிடுவீங்க திடீர்னு. இது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு நம்பிடுவீங்க. அதில் இருக்கிற சில ஓட்டைகள், அதில் இருக்கிற சில மைனஸ் பாயிண்ட்டுகள், அதில் இருக்கிற நெகட்டிவ் நடைமுறை சிக்கல்கள்லாம் யோசிக்காம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இறங்கிடுவீங்க. ஆனாங்க மாற்றங்கள், அந்த முடிவு தலைகீழாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் யார் எது சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்க. நம்பி முதலீடு போடுறது, பெரிய லாப ஆசை உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது வந்து 1 லட்சம் போட்டால் 2 லட்சமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பக்கூடாது. நம்பாமல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிருவீங்க. நம்பும் போது அங்கே சிக்கலில் மாட்டிப்பீங்க. 1 லட்சத்துக்கு 2 லட்சமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னவங்கள நம்பாம 1 லட்சத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பலாம். அப்படிதான் நீங்க அந்த நடைமுறை சிந்திக்கணும். இது சாத்தியப்படும், இது சாத்தியப்படாது. இந்த வேலைக்கு ஒரு 10 லட்சம் பணத்தை கட்டுங்க, உங்களுக்கு மாசம் 30,000 40,000 அப்படிம்பாங்க. கட்டிடாதீங்க. 50,000 சம்பளம், 50,000 பணம் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பலாம். அப்படி நடைமுறை சூழ்நிலை சிக்கல்களை கொஞ்சம் கவனித்து செயல்படக்கூடிய காலகட்டம். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்காது. தொழிலை அதிகமாக விரிவுபடுத்துவீங்க. சின்ன தொழில், இதை பெருசாக்குவோம், இதை பெருசாக்குவோம், இந்த மாதிரி நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவோம். இப்படியே நிறைய கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. வருமானத்தை விட அதிக செலவு செய்யறதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க எப்பொழுதுமே. ஏன்னா விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது தான் அது காரணம். உண்மையிலேயே தொழிலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தொழில் செஞ்சு அதில் வரக்கூடிய இன்கம்மை வச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி டெவலப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு நேரத்தில் அந்த தொழிலும் சரியாக போகாமல் கடனும் அதிகமாகிட்டே வந்து உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுரும். அப்போ கடன் வாங்கி பிஸ்னஸை வளர்க்க முயற்சி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு திட்டம் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் எடுத்துட்டீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்க, ஒரு திட்டம் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இன்னொரு திட்டத்தில் இறங்கிடுறது இது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிம்மதியாக அந்த திட்டத்துலேயும் இறங்க முடியாது, இந்த திட்டத்துலேயும் இறங்க முடியாது. 2 கால் அகலக்கால் வச்சது மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லை, தனுசு ராசிக்கு பயணம்னா ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டு தொடர்பு, அப்போ ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை விட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லைனா அங்கே வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறது, அந்த செலவு இது அதிகமாகிடும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கான செலவுகள் அதிகம். உங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். அப்போ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அதாவது ஒரு வேலைக்கு போனால் அந்த வருமானமும் நீங்கள் பண்ணுற செலவும் ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் சுதாரிக்காமல் விட்டுறது, வெளிநாட்டுக்கு எப்படியாவது போய் சம்பாரிச்சணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நஷ்டப்படுற வரைக்கும் போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். போயிட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணிவிட்டு கடன் ஆக்கி விட்டு வீட்டுக்கு வந்தால் தான் உங்களுக்கு அந்த அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும். இல்லைனா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாளாவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் சாதித்தவங்க நிறைய உண்டு தனுசு ராசியில். ஆனால் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி ஜோதிடத்தை பார்த்துட்டு, ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. முன்னாடி சொன்னது மாதிரி குரு பகவான் உங்கள் அதிபதி, அவர் கொஞ்சம் பலமாயிட்டார் அப்படின்னா நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும். நீங்கள் போகிற இடம் எல்லாமே தப்பான இடமா தான் இருக்கும். பெரிய முடிவு தோல்வியை கொடுக்கும். தவறான வழிகாட்டல், தவறான சகவாசம், தவறான எண்ணங்கள். ஒரு ஆணை பார்த்தா பெண்ணை பார்த்தா ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டு மற்ற எந்த விஷயத்து மேலேயும் கவனம் போகாமல் அதை சுற்றியே உங்களது கவனம் இருக்கும். அதனால் அவமானப்படுவீங்க. எதிர்கால திட்டத்தில் சுணக்கம் வரும். ரொம்ப சோர்வாயிடுவீங்க. அதில் அவமானம் வரும். அப்போ விரக்தி ஆகும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் குரு பகவான் வீக்காக இருந்தால் நடக்கும். அப்போ நீங்கள் சேஃபாக இருந்துக்கணும். ரொம்ப சட்டம் ஆவணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் கைக்கு வர்றதுக்கு தாமதமாகும். குரு உங்களுக்கு பலவீனமான இடத்துல இருந்தார் அப்படின்னா பணம் கைக்கு வர தாமதமாகும், கடன் வாங்குவீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்திருக்கும். நம்பியவர்களால் மோசம் போவீங்க, ஏமாற்றம் அடைவீங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கு ஒரு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சரி, எப்படி ஜெயிக்கிறீங்க வாழ்க்கையில் அப்படின்னா எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கிறது. அந்த இலக்கை நோக்கி எத்தனை தடைகள் வந்தாலும் போயிட்டே இருப்பீங்க. தோல்வி கண்டாலே சோர்ந்து போயிட மாட்டீங்க. அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த அடியை வைக்கிறதுக்கான முயற்சியை செய்வீங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இழந்துட்டீங்க அப்படின்னா பெரிய நஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக
இருக்கும். அதனால நம்பிக்கை இழக்கவே மாட்டீங்க. பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா, அதிகமா சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக் கொடுக்கறது. எதுவாக இருந்தாலும் கத்துக் கொடுக்கறது, ஆலோசனை கொடுக்கறது. பெரிய பெரிய கம்பெனிக்கு கொடுக்கலாம். வாழ்க்கையில மனுஷனுக்கு சாதிக்கிறதுக்கான ஆலோசனையை நீங்க கொடுத்தீங்கன்னா அது நடக்கும். ஏன்னா உங்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது பொன்னான வார்த்தை. ஒரு குரு சிஷ்யனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கும். அதே போல பயிற்சி, எப்பொழுதுமே எதையாவது கத்துக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு. ஆழமா தெரிஞ்சுக்கக்கூடிய குணம் உண்டு. அப்புறம் சட்டத்தை பத்தி, கல்வியை பத்தி, மீடியாவை பத்தி இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறங்கி சாதிக்க முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. மிக முக்கியமா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அத்தனை தகுதிகளையும் உங்களுக்கு அந்த ஆன்மீகம் தான் கொடுக்கும். ஏன்னா பொதுவாகவே மனுஷ குணம், மிருக குணம், தெய்வ குணம்னு ஒரு 3 குணங்கள் இருக்கு ராசிகளுக்கு. அதுல தெய்வ குணம்னு வரக்கூடிய ராசி எதுனா தனுசு ராசி. அப்ப 4 பேருக்கு எடுத்துக்காட்டா இருப்பீங்க, 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. ஆன்மீகத்துல தீவிர பற்று கொண்டவர்கள். நீங்க ஆன்மீகத்துல தீவிர பற்று இருந்தாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே சுமூகமா, சுகமா, அமைதியா, நிம்மதியா, கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிப்பீங்க. ஸ்லோவா மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க. பரபரப்பா 10 வருஷம் போய் அடையிற வெற்றியை விட பொறுமையா இருந்து 7 வருஷத்துல அந்த வெற்றியை அடைவீங்க. அப்ப உங்களது பொறுமைக்கு அவ்வளவு பவர் உண்டு. சரி, எந்த தொழில் செய்தால் தனுசு ராசிக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னா, உங்கள் அதிபதி குரு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அறிவை ஆயுதமாக, முதலீடாக, டூல்ஸாக, ஒரு பிஸ்னஸாக நீங்க செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அறிவைன்னா எப்படி? லேர்னிங். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறதுல டியூஷன் மட்டும் இல்லை, ஆன்லைன்ல நிறைய கிளாஸ் எடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, தேவைப்படுபவர்கள் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் இருக்காங்க உலகத்தில். ஆன்லைன் கிளாஸுக்கு அட்வர்டைஸிங் கொடுங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுங்க. உங்களுடைய அறிவை பணமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம். அடுத்தது கல்வி. கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வேலையிலையோ தொழிலையோ இறங்குறீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். பொதுவாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயத்தை தான் கை காட்டுவார், வழிக நடத்துவார். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தவறக்கூடாது. உங்கள் உள் மனசு சொல்லும் இது சரியான வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு. குழம்புனீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ உங்கள் உள் மனசு சொல்கிறத அப்படியே நீங்கள் செய்யணும். அது குரு பகவான் காட்டக்கூடிய வழி. சமூகம், அரசியல், அரசு, இந்த வேலையில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அடுத்தது 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டுக்குரியவர் 10ஆம் அதிபதியாக வருகிறார். அதாவது தொழில்காரகன். புதன் அதிபதியாக வந்தாலே இவரும் பாருங்க அந்த அறிவை, புத்தியை பயன்படுத்தி தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும். இந்த அறிவு அப்படிங்கிறது ராஜதந்திரம். குருவினுடைய அறிவு அப்படிங்கிறது ஞானம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புதனும் அறிவு தான், குருவும் அறிவு தான். ஆனால் புதன் தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, தந்திரமாக யோசிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த அறிவுலேயே. குரு ஞானத்தை, ஞான தெளிவை, அறிவு முதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால புதன் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தந்திரமா செயல்பட்டீங்க அப்படின்னா, தந்திரமானா குறுக்கு வழியில் போயிடக்கூடாது, தவறான வழியில் போயிடக்கூடாது, அரசுக்கு எதிரான செயல்களை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியை செய்யக்கூடாது. நிறைய தந்திரத்தோடு செயல்படுறீங்க, நேர்மையான தந்திரத்தோடு செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வணிகத்தில் ஜெயிக்கலாம். வியாபாரம், மார்க்கெட்டிங் தொழில். மார்க்கெட்டிங் தொழில்னாலே ஒரு கலை தானே, ஒரு தந்திரமாக பேசுறது தானே. அடுத்தவங்க மனசை கவர் பண்ணணும். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்டை அவங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி சொல்லணும், அதுதான் தந்திரம். அதுக்குன்னு மிகைப்படுத்தி சொல்கிறது தந்திரம் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி சொல்லணும், அதை அழகாக புரிய வைக்கணும், அது ஒரு தந்திரம். ஆன்லைன் பிஸ்னஸில் இறங்கலாம், மீடியாவில் இறங்கலாம். அதே போல் 10ஆம் அதிபதி தனுசுக்கு புதன் வர்றதுனால தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். நல்லா யோசித்து செயல்பட்டு முன்னேறுவீங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். சிறுதூர பயணம் போய் வியாபாரம் செய்கிறீங்களா அல்லது தொழில் செய்கிறீங்கன்னா அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல கம்யூனிகேஷனை வளர்த்துப்பீங்க கஸ்டமர்கிட்ட. இல்லைனா தொலைத்தொடர்பு துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. மீடியா, எஜுகேஷன், அந்த சம்மந்தப்பட்டது, அதாவது மீடியாவை பற்றி சொல்லி கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு, இந்த துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பெரிய லெவலுக்கு வர முடியும். அதே போல் ஆசிரியர் தொழில் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறது அதிகபட்சமாக தனுசு ராசியில் ஆசிரியர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா குரு அதிபதி. குருனா யாரு? சொல்லி கொடுக்கறதுக்காகவே பிறந்த ஒரு கிரகம். அதே போல் பயிற்சி
கொடுக்கறதுலையும் சிறந்த ராசி. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். புத்தகம் விற்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கு போஸ்ட் மேன் ஒர்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதே போல் பால் வியாபாரம், மளிகை வியாபாரம், இப்படி நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான காலகட்டம். இறங்கி சாதிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இதெல்லாம். அதே போல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நீங்கள் செயல்படலாம். அடுத்தவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பேச்சு, மேடை பேச்சு, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கலாம். மொத்த விற்பனை, சில்லறை வியாபாரம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, ஏஜென்சி பிஸ்னஸ்ஸு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், நான் சொன்ன மாதிரி இந்த தொழிலெலாம் வேறு லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் வளரும். அடுத்தது பாரம்பரியமான தொழில், ஏதாவது உங்கள் தாத்தா அல்லது அப்பா, உங்களது முன்னோர்கள் யாராவது ஏதாவது தொழில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தொழிலை நீங்கள் எடுத்து ரீக்ரியேட் பண்ணும்போது, அதாவது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது மிக சிறப்பாக இருக்கும். ஒரு அடையாளம் கிடைக்கும். ஒரு புது விஷயங்கள் உருவாகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம். சட்ட ஆலோசகராக இருக்கலாம். பெரிய பெரிய கம்பெனிக்கு சட்ட ஆலோசகராக இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பயணம், டிராவல் ஏஜென்சியாக இருக்கலாம். டூரிசம் எடுத்து பண்ணலாம். ஃபாரின் எஜுகேஷனுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஃபாரினில் வேலை தேடுறவங்களுக்கு இங்கேருந்து மீடியேட்டராக இருந்து அனுப்பி வைக்கலாம். விசா ரெடி பண்ணுறவங்களா இருக்கலாம். இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் செய்யலாம் ஆன்லைனில். அப்போ இவ்வளவு விஷயங்கள் தனுசு ராசிக்கு இருக்குது. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஏதாவது ஒரு வேளை தெளிவாக எடுத்து மிக பிரம்மாண்டமாக யோசித்து செய்கிறீங்க அப்படின்னா பணம் கொட்டுன்னு கண்டிப்பாக கொட்டும். தனுசு ராசி நண்பர்கள், தோழிகள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நார்மலாகவே ஜெயிக்கலாம். ஆனால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூரையை பிச்சுட்டு கொட்டுது அப்படிங்கிறது மாதிரி உச்சம் பெற்ற குரு பகவான் பண வீட்டை பார்க்குறாரு, நிலம் வீடு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, நிம்மதி ஸ்தானத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக உங்களால் சாதிக்கவே முடியும். அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் தனுசு ராசிக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா முழு தகவல் இல்லாமல், முழு ஆலோசனை இல்லாமல் முதலீடு எதுலையும் செய்யாதீங்க. பெரிய கனவுக்காக அதிக கடன் வாங்காதீங்க. திட்டமிடாமல் தொழில் விரிவாக்கம் செய்யாதீங்க. எல்லாரையும் நம்பாதீங்க. முதல்ல இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை. நம்பி ஆண்களை நம்பி மோசம் போயிடுவீங்க. ஒரு பெரும் பிரச்சனை. ஒரு அன்பாக பேசினா உயிரே கொடுக்கறது, இது ஒரு பெரிய வீக்னஸ். இந்த விஷயத்த செய்யாத இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவீங்க. அதை நிறுத்தணும். ஒரு வேலை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை ஆரம்பிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு நான் சொன்ன விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் காட்டில் ராஜா. கோடியாக கொட்டக்கூடிய கோடீஸ்வரராக மாறுவீங்க. அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்தில் எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு பெருமாள், குரு பகவான், முருகப்பெருமான், ஹயக்கிரிவர், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் மிக சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். ஒரு சிறந்த ஆன்மீக பயணமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீழ்ச்சிக்கான காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். உங்கள் வெற்றிக்கான காரணம் நம்பிக்கை, அறிவை பயன்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குணம், மீண்டு எழக்கூடிய மனம், குரு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பயன்படுத்துறது, புதன் தரக்கூடிய வணிக அறிவை பயன்படுத்துறது, தந்திரத்தை பயன்படுத்துறது, வெளிநாட்டு தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலிருந்து இன்னும் 3 மாதத்துக்குள்ளார நம்பிக்கை பிளஸ் அறிவு பிளஸ் திட்டமிடல் பிளஸ் தெய்வ அருள் இதெல்லாம் சேர்ந்து பெரிய பண யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடைசியாக அந்த பரிகாரத்தை மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். மிக முக்கியமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எல் தானமாக கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும்
தொழிலாளியும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம் இது. சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி? இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான் அவன்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம், ஒரு வேலைக்கு முத நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம், மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது, 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாற்றுச்சு, அவனுடைய எண்ணத்தை மாற்றுச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி? ஒரு விஷயத்தை சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால் அல்லது டிசைனால், இந்த கிரகங்களுடைய அமைப்பால், முன்ஜென்ம கர்மாவால் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை.
முடிந்த கதையே தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதனால இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம் இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது, முன்ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிருவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்படி நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்கள் மனசில் எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி, தோல்வி அப்படிங்கிறதுலாம் இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசி, ராசியின் அடையாளம். அதனால அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலேருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, வேலை நிலையாக இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள், உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவியில் செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவியில் தொடருது, அவ்வளோதான். உங்களுடைய ஜாதகத்தில் கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது கிடைக்கும். ஒரு வேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழிலில் நஷ்டமாகிறது, வேலை பறிபோகிறது, அல்லது உங்கள் வேலையை யாராவது அடித்து பிடுங்கிக்கிறது, தொழிலில் முதலீடு, பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாகிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால், தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமாக தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சம் அடையுங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜெய்சான். இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க, பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது, 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகன் கோவிலில் விளக்கேற்றுங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நெய்யை ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போகிறோம் இல்லை.
இதெல்லாம் இலவசமாக 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றத உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்டினியூ போயிட்டு 27 திங்கட்கிழமையை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டால் முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமா இருக்கிறத உணரும், பலவீனமா ஆயிடும். அப்ப அது என்ன தெரியுமா செய்யும்? தனியா ஒரு மலைக்கு போகும். அங்க போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசா நகம் முளைக்கும், புதுசா மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்போ எதை நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்போ வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.